இணையதளத்தின் மூலமாக ஆங்கிலம் ஈஸி இங்கிலீஷ் படிக்கின்ற என் அன்பான மாணவியர் நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இதுவரை 11 பாடங்களை நாம் படித்திருக்கிறோம். இந்த 11 பாடங்களில் நிகழ்காலம் ஐஎம், விஆர், ஹீஸ் என்கின்ற 3 வினைச்சொற்களை பயன்படுத்தியிருக்கிறோம். ஐக்கு ஆமு, ஒருமைக்கு இஸ்ஸு, பன்மைக்கு ஆறு. அப்புறம் கடந்த காலத்துக்கு வரும்போது வாசு வேறு பயன்படுத்தணும். நிகழ்காலத்துக்கு வரும்போது ஒருமை பன்மை கிடையாது, ஆனால் ஐக்கும் விக்கும் யூக்கும் ஷேலு, மற்ற எல்லாத்துக்கும் வில் போடணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? இப்போ அதை கேள்வியை மாற்றுறதுக்கு வினைச்சொல்லத்துக்கு முன்னாடி போடணும். ஐயாமை மாற்றி போட்டால் ஆமை, ஐவாஸை மாற்றி போட்டால் வாசை. அப்புறம் ஐ ஷேல் பியில் ஷேலை மட்டும் முன்னாடி தூக்கி போடணும். ஏன்னா 2 வினைச்சொற்கள் இருக்குது. இது எங்கே பயன்படும்னா நம்ம டென்சஸ்க்கு வரும்போது ஐ ஆம் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஆம் ப்ளஸ் ஈட்டிங் 2 வினைச்சொல் இருக்கா, இந்த ஆமை தூக்கி முன்னாடி போட வேண்டியிருக்கும். அதனால் இதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு அந்த வினைச்சொற்கள் ஈஸியாக புரியும். தயவுசெய்து இதை நல்லா படிங்க. இதை படிச்சிட்டேன்னா உங்களுக்கு டென்சஸ் 12 டென்சஸும் படிக்க உங்களுக்கு அவ்வளவு ஈஸியாக சுகமாக அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டோன்ட் வரி, நல்லா சந்தோஷமாக படிங்க. இப்போ பாருங்கள், இந்த ஈஸி இங்கிலீஷ் 12ஆம் பாகம் லெசன் 12ல் பி குடும்பத்துடைய முழுவதையும் நம்ம படிச்சிருக்கிறோம். ஏன்னா இதான் அந்த பேசிக் ஆஃப் 12 டென்சஸ். 12 டென்ஸ்களையும் ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா அந்த பி குடும்பங்கள் தெரியணும். இந்த பி குடும்பத்தில் பாருங்கள், ஐ, வி, யூ, தே, தீஸ், தோஸ், ஹீ, ஷீ, இட், திஸ், தேட்டு, அப்புறம் திஸ் பாய், தேட் பாய், தீஸ் பாய்ஸ், தோஸ் பாய்ஸ்ன்னு சொல்லி இது அதுன்னு சொல்லி இந்த அந்த 2 அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை படிச்சிருக்கிறோம். இப்போ நிகழ்காலத்தில் இந்த ஐவியூ இந்த சப்ஜெக்ட் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் நிகழ்காலத்தில் ஆம் ஆர் இஸ் வரும். சரியா? ஐ ஆம் பன்மைக்கெல்லாம் ஆர் வரும், விஆர். ஒருமைக்கெல்லாம் இஸ் வரும். எடுத்துக்காட்டுக்கு ஹீ மட்டும் எடுத்துருக்கிறேன். சரியா? 3 வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நான் இருக்கிறேன், இருக்கிறோம், இருக்கிறாள், இருக்கிறான், ஏசுரட்சியம். இப்போ இந்த ஐயாமை மாற்றி போட்டால் ஆமை, நான் இருக்கிறேன் அப்படின்னு முடிஞ்ச வாக்கியம் இருக்கிறேன்னா. அந்த விஆரை மாற்றி போட்டால் ஆர்வி, இருக்கிறோம் என்பது இருக்கிறோமான்னு மாறுது. ஹீ இஸ், அவன் இருக்கிறான் என்பது இஸ்கின்னு மாற்றி போட்டால் இருக்கிறானா. ஸோ இதுதான் பேசிக். சரியா? மாற்றி போடணும். அதேமாதிரி கடந்த காலத்தில் வாசு வேறு, ஐ வாஸ், தேவர். ஒருமைக்கெல்லாம் வாசு வரும், பன்மைக்கெல்லாம் வேறு வரும். அப்போ நான் இருந்தேன் மாற்றி போட்டால் வாசை, நான் இருந்தேனா. தேவர் என்பது வேர் தே, அவர்கள் இருந்தார்களா. எல்லாம் அந்த கடைசி எழுத்து மட்டும் மாறுது. இப்போ இந்த வில் பி ஷேல் பியில் ஒருமை பன்மை கிடையாது. ஆனால் ஐ, வி, யூக்கு ஷேல் வரும் எப்போதும். ஷேல் பி, அப்புறம் ஷேல் பி ஈட்டிங், ஷேல் பி கோயிங், அந்த மாதிரி. நான் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். மீதி எல்லா வார்த்தைக்கும் என்ன இந்த 4 வார்த்தையை தவிர, ஐவி யூவை தவிர என்ன வார்த்தையாக இருந்தாலும் என்ன பேராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வில் பி தான் வரும். சரியா? இருப்பான், இருப்பாள், இருக்கும், இருப்பார்கள், இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வரும். அதை மாற்றி போட்டோம்னா ஐ ஷேல் பியை மாற்றி போட்டால் ஷேல் ஐ பி, நான் இருப்பேனா. அப்புறம் வில் வரக்கூடிய எல்லா வார்த்தையும் வில் மட்டும் முன்னாடி வரும். வில் தே பி, வில் ஹீ பி, வில் ஷீ பி, வில் இட் பி. அது எல்லாத்துக்கும் அவர்கள் இருப்பார்களா, அது இருக்குமா, இது இருக்குமா, அந்த பையன் இருப்பானா, இந்த பையன் இருப்பானா, அவைகள் இருக்குமா, இவைகள் இருக்குமான்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி போட்டீங்கன்னா இருக்கும் என்பதெல்லாம் இருக்குமான்னு மாறும், இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இருக்கிறார்களா, அந்த கடைசி எழுத்து மட்டும் மாறும். ஸோ இதுவரை படித்த 11 பாடங்களினுடைய தொகுப்பை நான் உங்களுக்கு ஒரே பாடத்தில் ரொம்ப எளிமையாக சுருக்கமாக முடித்து தந்திருக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஐவியூ 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, ஏறக்குறைய 16, 17 வார்த்தைகள். அதில் நிகழ்காலத்துக்கு அந்த 17 வார்த்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒருமைக்கு இஸ்ஸு, பன்மைக்கு ஆறு, ஐக்கு மட்டும் ஆமு, மாற்றி போட்டால் கேள்வி. அப்புறம் கடந்த காலத்தில் அதை எப்படி பயன்படுத்தலாம்னா, அந்த அதே 17 வார்த்தைகளுக்கு ஒருமைனா வாஸ் போடணும். ஐ வாசு, நான் ஐ ஒருமை,
தே வந்து பன்மை, அதனால் அதுக்கெலாம் வேறு. அப்போ இருந்தேன், இருந்தார்கள். மாற்றி போட்டால் இருந்தேனா, இருந்தார்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கலாம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நேற்று எனது தந்தை வீட்டில் இருந்தாரா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் யார்ட்டையாவது இல்லையா? எப்போ அம்மா நேற்று வீட்டில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்கணும் அம்மாட்ட. அப்போ நம்ம என்ன செய்வோம்? முதல்ல வாக்கியம் நமக்கு அமைக்க தெரியணும். மை டேட் வாஸ், என்னுடைய தந்தை இருந்தார். எங்கே இருந்தார்? வீட்டில், அட் ஹோம். மை டேட் வாஸ் அட் ஹோம். இப்போ நம்ம கேள்வி கேட்க போகிறோம் எப்படி? அந்த மை டேட் வாஸ்ங்கிற வார்த்தையை மட்டும் தூக்கி போட போகிறோம், மற்றெல்லாம் அப்படியே இருக்கணும். வாஸ் மை டேட் அட் ஹோம், அவ்வளோதான். வாஸ் மை டேட் அட் ஹோம் எஸ்டர்டே அப்படி கேட்டாச்சுன்னா என்னுடைய தந்தை வீட்டில் நேற்று இருந்தாரா. ஸோ மாற்றி போட்டாச்சுன்னா கேள்வி. அதே மாதிரி அந்த 17 வார்த்தைகளில் வில் பி, ஷேல் பி வந்து இந்த 4 எழுத்துக்கு தான். IVUU மட்டும்தான் ஷேல் வரும். மீதி எந்த வார்த்தையாக இருந்தாலும் வில் பி தான். உலகத்தில் உள்ள அத்தனை வார்த்தைக்கும் வில் பி தான் வரும். ஃபேனு, கேட்டு, டாக்கு, நாய், பேய், பிசாசு, குரங்கு, பன்னி, மூதேவி, சனியன் எல்லாத்துக்கும் அந்த வில் பி தான் வரும். என்ன மாற்றி போட்டால் கேள்வி. ஐ ஷேல் பிங்கிறது வந்து ஷேல் ஐ பின்னு போட்டால் நான் இருப்பேன், இருப்பேனா. தே வில் தே பி, தே வில் பின்னு அவர்கள் இருப்பார்கள். வில் தே பி அப்படின்னு சொல்லி வில்லை மட்டும் முன்னாடி தூக்கி போட்டாச்சுன்னா அவர்கள் இருப்பார்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சொன்னமாக எழுதணும். ஃப்ரெண்டு இப்படியே பார்த்துக்கிட்டனால இங்கிலீஷ் ஈஸியாக நடத்தியிருக்காரே ஹேன்னு பல்ல காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. தயவுசெய்து எழுதி பாருங்கள். ஒரு வாக்கியம் எழுதி பாருங்கள் பாஸு. ஒரு வாக்கியம் எழுதி வாட்ஸ்அப்பில் போடுங்க. நீங்கள் நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது பூஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இங்கிலீஷ் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து ஆர்வம் கூட்டிகிட்டே இருக்கும். அதனுடைய இனிமை உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் வந்து குறைப்பட்ட மொழி தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதுவும் தெரிஞ்சாகணும். உலகத்தில் வந்து இன்றைக்கி எந்த நாட்டுக்கு போனாலும் ஓரளவு தப்பிக்கணும்னா ஓட்ட இங்கிலீஷாவது நமக்கு தெரியணும். நான் உங்களுக்கு பெஸ்ட் இங்கிலீஷ் சொல்லித்தரேன். ஓட்ட இங்கிலீஷ் இல்லை, பெஸ்ட் இங்கிலீஷ். சரியா? என்கிட்ட இங்கிலீஷ் படித்தா நீங்கள் எங்கே போனாலும் சமாளிக்கலாம். ஐ கேரண்டி யூ. நான் தான் கேரண்டி உங்களுக்கு. சரியா? விளம்பரத்தில் வந்து குக்கருக்கு நான் கேரண்டி, ஃபேனுக்கு நான் கேரண்டின்னு கண்டவாலாம் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நான் கேரண்டி, உங்களுக்கு நான் கேரண்டி. நான் தான் உங்களுக்கு வந்து உத்தரவாதம். உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். நல்லா படிங்க, தயவுசெய்து படிங்க. இங்கிலீஷ் மீடியம் வேண்டாம், ஆனால் இங்கிலீஷ் நமக்கு வேணும். தமிழ் மீடியத்தில் படிங்க, இங்கிலீஷும் படிங்க. இதை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க தயவுசெய்து. வாழ்த்துக்கள். 9952310603. எந்த டவுட் எப்போனாலும் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் கேளுங்க, பதில் சொல்கிறேன். ஃபோன் பண்ணுங்கள், சொல்லித்தரேன். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் படிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த இதை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அந்த ஒரு உதவி நீங்கள் எனக்கு பண்ண போதும். நன்றி நன்றி நன்றி.